ஹை டியர், டுடே நம்ம டிவி பார்க்க போகிறோம். ஸோ டைட்டில் வந்துட்டு மை ஆன்டி ரொமான்டிக் ஹஸ்பண்ட். ஓகேவா? ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டார்டிங்கில் நீங்கள் குக் பண்ணிட்டுருக்கிறீங்க. ஸோ கிச்சனில் நின்று நீங்கள் குக் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அப்போது லைட் அண்ட் சைடு திரும்பி பார்க்குறீங்க. பார்த்துட்டு திரும்ப ஒரு மாதிரி ஏதோ ஒரு யோசனையிலேயே குக் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அப்போது மறுபடியும் திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா அம்மா தான். ஏய், என்ன சமைக்க சொன்னால் ஏதோ யோசிச்சுட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நீங்களும் நான் என்ன யோசிச்சுட்டது, அதெல்லாம் ஒன்றும் இல்லையா அப்படின்னு சொல்லவும், அம்மா திரும்பவும் ஒன்றும் இல்லையா அங்கே பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தா அங்கே தீஞ்சு போச்சு. ஸோ கரெக்டாக நீங்கள் டைமுக்கு தண்ணி ஊற்ற வேண்டிய டைமில் தண்ணி ஊற்றலை. ஸோ தீஞ்சு போச்சு. உங்களோட அம்மா அப்படியே தலையில் ஒரு போட்டு அப்படின்னு உனக்கு ஒரு ஆழ்ந்த சிந்தனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ சடனாக நீங்கள் லைட்டாக ஷை ஆகிட்டீங்க. ப்ளஷ் வேறு ஆகுறீங்க. அம்மா பார்க்குறாங்க. அடைச்சி என்னது திடீர்னு வைக்கப்படுறா அப்படின்னு நான் உனக்கு கேட்டேன். என்ன யோசனை தானே கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ஆமாம் அதுவா, சரி ஓகே இங்கே வா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள கூப்பிட்டு நீங்கள் நிற்கிற இடத்துல கிச்சனில் நிற்க வச்சுட்டு நீங்கள் கிச்சன் ஸ்லாப்பில் ஏறி உட்காந்துக்கிறீங்க. ஸோ அவங்களோட தோளில் கை போட்டுட்டு அது நான் ஒன்று யோசித்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. என்னடி அப்படி என்ன யோசிச்சா அப்படிங்கிறாங்க. ஸோ நீங்கள் உங்களோட அம்மா ரொம்ப ஃப்ரெண்ட்லி டைப்பு. உங்களுக்கு மம்மி மட்டும்தான். ஸோ ரொம்ப நல்லா வந்துட்டு ஃப்ரெண்ட்லி டைப். ஓகேவா? ஸோ எல்லா விஷயத்தையும் நீங்கள் அவங்க கூட ஷேர் பண்ணிப்பீங்க. ஸோ அவங்களும் அப்படி தான் ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி தான் நடந்துப்பாங்க. அதனால் வந்துட்டு நீங்கள் ஆமாம் அதுவா நான் என்ன யோசிச்சேன்னா நான் சொல்லுவேன், ஆனால் நீ சிரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ உங்களோட அம்மா சிரிக்கிற அளவுக்கு என்னடி யோசிச்சா, சரி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே கணத்தில் கை வச்சு கேட்குறாங்க. நீங்கள் இப்போ தான் ஆரம்பிக்கிறீங்க. நான் இதே மாதிரி கிச்சனில் நின்று குக் பண்ணிகிட்ருப்பேனா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ உங்களோட அம்மா இப்போயும் அதானே பண்ணுற, அதை தீச்சு வச்சிருக்கே அப்படிங்கிறாங்க. ஸோ நீங்கள் அவங்க வாயில் ஒரு அடி அடிச்சுட்டு சொல்கிறது கேளு, அதுக்குள்ளே என்ன அவசரம், முடிஞ்சிருக்கட்டும் திட்டிட்டு நான் ஃப்யூச்சரில் இதே மாதிரி கிச்சனில் நின்று குக் பண்ணிருப்பேனா அப்போ வந்துட்டு என்னோடய ஹப்பி அப்படின்ட்டு ஒரு மாதிரி நகத்தை கடிக்கிறீங்க. உங்களோட அம்மா அப்படியே வியர்டா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஹப்பி இங்கே பாரு, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி சொல்லு அப்படி பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே உங்களை பார்த்துட்ருக்காங்க. சொன்னீங்க இப்படி வந்து நீ குக் பண்ணிட்டு இருப்பேனா அப்போ என்னோடய ஃப்யூச்சர் ஹப்பி அப்படிங்கிறீங்க. மறுபடி ப்ளஷ் ஆகுறீங்க. உங்களோட அம்மாவுக்கு செம்ம சிரிப்பு. சரி சொல்லி அப்படிங்கிறாங்க. சடனாக யாருக்கு தெரியாமல் அப்படி சத்தம் இல்லாமல் பின்னாடி இருந்து வந்து பேக்கில் ஹக் பண்ணுவாங்களாம். நான் சடனாக பயப்படுவேனா. அதுக்கப்புறம் பார்த்தா என் ஹப்பியா. அப்புறம் நாங்கள் 2 பேரும் கிச்சன்லேயே ரொமான்டிக்காக டான்ஸ் ஆடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் யோசிச்சுட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு சிரிக்கிறீங்க. உங்களோட அம்மாவுக்கு செம்ம சிரிப்பு. நீங்கள் எதுக்கு இப்போ சிரிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை பெத்த அம்மாக்கிட்டே நீ இந்த அளவுக்கு பேசிட்டியே, இன்னும் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் எப்படி பேசுவியோ அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. சொன்னீங்க இங்கே பாரு, எனக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது, நீ மட்டும்தான் ஃப்ரெண்டு, இண்டியெல்லாம் நீ மட்டும்தான். ஸோ அதனால் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அண்ட் நல்லா இருக்கும்ல, சரி ஓகே நீ எனக்கு பார்க்குற பையன் நல்லா ஃப்ளர்ட்டி டைப்பாக ரொமான்டிக் டைப்பாக இருக்கணும், ஓகே அந்த மாதிரி ஒரு பையனை பாரு அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி தான் உங்களோட அம்மா வந்துட்டு சரி ஓகே உனக்கு நான் அந்த மாதிரி ஒரு பையனை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போது சட்டுன்னு ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி கோல்டு வாய்ஸ். டக்குன்னு திரும்பி பார்க்குறீங்க. கிச்சன்லேருந்து பார்த்தா உங்களோட ஹப்பி அதுகிட்டே தான் அப்படியே உம்மனா மூஞ்சி போட்டு நிற்கிறாரு. நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கவும், லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. இதோ ஆயிடுச்சு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்துட்டு கடைன்னு போட்டு டிஃபன் பாக்ஸ் இருக்குன்னு சொல்ல லஞ்ச் பேக்கில் வந்துட்டு போட்டு எடுத்து அவர் கையில் கொடுக்குறீங்க. வாங்கிட்டு ஒரு பாய் கூட சொல்லலை, அவர் பாட்டுக்கு போயாச்சு. நீங்கள் திரும்ப அந்த கிச்சனில் வந்து நின்று கையை கட்டிக்கிட்டு நான் அப்போது எப்படி கேட்டேன் அம்மாவை, ஆனால் அந்த லூஸு எப்பேற்பட்ட பையனை பார்த்துருக்கா பாரு, என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோமா நின்றுருக்குறீங்க. கிச்சனில் கையில் கடிச்சாலும் தூக்கி எரிஞ்சிட்ருக்குறீங்க. அப்போ கரெக்டாக ஃபோன் அடிக்குது. ஸோ எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி அந்த மூவியில் வந்துட்டு ஒரு சாங் வரும்ல, நீயே அதில் வந்துட்டு இனி ஒரு ஜென்மம் எடுத்து வந்தாலும் சாங் ஒரு லைன் வரும்ல. ஸோ அதுதான் அந்த சாங் தான் அடிக்குது. நீங்களும் பார்க்குறீங்க. பார்த்தா கால் தான், அம்மா தான். சிக்கனையா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை டக்குன்னு அட்டென்ட் பண்ணிருந்தோம். கண்ணா பின்னாடி கற்று ஆரம்பிச்சிட்டிங்க. உனக்கு அப்படி நான் என்னடி பாவம் பண்ணேன், உனக்கு நான் என்னடி பாவம் பண்ணேன்னு கத்துறீங்க. அந்த பக்கம் உங்களோட அம்மா என் நீர் எதுக்கு கத்திட்டுருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன் சொல்லுடின்னு கத்துறீங்க. உங்களுக்கு ரொம்ப கோவம் தான் அம்மா கிட்ட வாடி போடின்னு பேசுகிறீங்க. தட் மீன்ஸ் அது ரெஸ்பெக்ட் இல்லாத மாதிரி கிடையாது, கொஞ்சம் ஓவராக வந்துட்டு நம்ம ரொம்ப பாசமாக இருந்தால் கூட டீ போட்டு பேசுவோம்ல. ஸோ அந்த மாதிரி ஓகேவா, ரொம்ப க்ளோஸ் ஆகிறவங்ககிட்ட நம்ம ரிலேட்டிவ் பார்க்க மாட்டோம். ஸோ இந்த மாதிரி டீ போட்டு பேசுவோம். அந்த மாதிரி தான் செல்லம்மா அந்த மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஸோ உங்களோட அம்மா என்ன கேட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உனக்கு தெரியாதுல்ல, அன்றைக்கி ஒரு நாள் நான் கிச்சனில் சமைச்சிட்டு இருக்கிறப்போ உங்ககிட்ட நான் என்ன கேட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க.
அன்னைக்கு ஒரு நாளைக்கு கிச்சனில் சமைச்சிருக்கிறப்போ சாம்பார் பொடி தீந்துச்சுன்னு கேட்டியா அப்படிங்கிறாங்க. செம்ம கடுப்பாயிடுச்சு உங்களுக்கு. அடியே அத்தா இருட்டி உனக்கு வரேன், பக்கத்து வீட்டில் தானே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபோனை கட் பண்ணிவிட்டு அப்படியே இந்த பக்கம் வீடு கதவெல்லாம் திறந்துட்டு போகிறீங்க. கேட்டெல்லாம் திறந்துட்டு உங்களோட அம்மா பக்கத்து வீடு தான். ஸோ உடனே அவங்களோட வீட்டு டோரையும் திறந்துட்டு போகிறீங்க. வந்து உங்களோட அம்மா ஏன் நீ இப்படி ராட்சசி மாதிரி வர அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் உங்ககிட்ட நான் என்ன கேட்டேன்? அன்னைக்கு நான் சமைக்கிறப்போ என்ன கேட்டேன்? ஒரு ரொமான்டிக் பையனாக பாரு, பிரிட்டி பையனாக பாரு அப்படி கேட்டேனா? நீ என்ன பண்ணியிருக்க? ஒரு ஆன்டி ரொமான்டிக் ஆன்டி பிரிட்டி பாயாக பார்த்துருக்க. எந்த ஆங்கிளில் அவனுக்கு அதாவது ரொமான்டிக்காக பிரிட்டியாக தெரிஞ்சான் அதை மட்டும் எனக்கு சொல்லு அப்படிங்கிறீங்க. உங்களோட அம்மா ஆரம்பிச்சிட்டாலே திரும்ப முதல்ல இருந்தா இப்போ எப்படி சமாளிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் என்னடி யோசனை, வாய் திறந்து பேசு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறீங்க. உங்களோட சத்தம் கேட்டு ஊருக்குள்ளே இருக்கிறவங்களாம் வெளியே வந்து நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ரோட்டில் போகிறவங்கல்ல, ஸோ அவங்கெல்லாம் புதுசாக போகிறவங்க போல் அப்படின்னு என்ன சத்தம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் உங்களோட அம்மா பிடிச்சி வெளியே எடுத்துகிட்டு வந்து நிற்க வச்சு அப்படி நீ அவங்ககிட்ட எந்த ரொமான்டிக் ஆங்கிளை பார்த்தேன், எந்த பிரிட்டி ஆங்கிளை பார்த்தேன்னு எனக்கு அவனை கட்டி வச்சு அத்தனை நான் சொன்னேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்தி சண்டை போடுறீங்க. உங்களோட அம்மா வாயும் மூணு வயன் மானத்தை வாங்காது அப்படிங்கிறாங்க. ஸோ பக்கத்தில் அதாவது அந்த வேடிக்கை பார்க்குறவங்கலாம் என்னது மாமியார் மருமக சண்டையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க இன்னொருத்தங்க மாமியார் மருமகள் இல்லை, அது அந்த பிள்ளையோட அம்மா, அவங்க டெய்லி இப்படி தான் சண்டை போட்டுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அவங்களுக்கு ஷாக்கு. அம்மா பொண்ணு சண்டையா, மாமியார் மருமகளை தோற்றுவாங்க போலியே அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்துட்டு சரி ஓகே நமக்கு எதுக்குன்னு போயிடுறாங்க. இப்போது அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போயிட்டீங்க. உங்கள் வீட்டுக்கு வரமாட்டேன், உங்கள் வாசப்படி நான் மிதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவீங்க. உங்களோட அம்மா இப்படி தாண்டி நேற்று சொல்லிட்டு போனேன், அது நேற்று நைட்டு தான் சொல்லிட்டு போனேன், விடிஞ்சு பார்த்தா என் வாசலில் தான் வந்து நிற்கிறேன், போ அப்படிங்கிறாங்க. நீங்களும் இன்னுமே வரமாட்டேன் என் மேலே சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிறீங்க. ஸோ உங்களோட அம்மா இவக்கிட்ட நான் எப்படி தான் இங்கே இருக்குது சமாளிக்க போகிறேன்னு தெரியல, சீக்கிரம் வேறு எங்கேயாவது வீட்டை மாற்றிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு புரோக்கர் கால் பண்ணி எப்பா அவங்ககிட்ட வீடுக்கு பார்க்க சொல்லி எத்தனை நாள் ஆச்சு, ஒரு மாதமே ஆச்சு, இன்னுமா நீ ஒரு வீடு பார்க்கல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏம்மா சொந்த வீட்டை விட்டுட்டு ஏன் வாடகை வீட்டுக்கு போகிறீங்க அப்படின்னு அவன் நோண்டி கேட்குறான். ஸோ அவங்களுக்கு கடுப்பாயிடுச்சு. சொன்னதை மட்டும் செய், நான் வாடகை வீட்டுக்கு போகிறேன், என் சொந்த வீட்டை யாருக்காவது வாடகை விட்டுரு அப்படிங்கிறாங்க. என்ன இந்த பொம்பளைக்கு பைத்தியமோ அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சரி பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இப்போ அப்படியே ஆஃப்டர்நூன் ஆகுது. அப்போது நீங்கள் வந்துட்டு டிவி பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ மொபைல் வந்துட்டு மெசேஜ் வர சத்தம் கேட்குது. என்னதான் உங்களுக்கு வந்துட்டு அவர் ஒரு ஆன்டி ரொமான்டிக்காக இருந்தாலும் ஓகேவா, ஸோ ஒரு ஆன்டி ரொமான்டிக் பர்சனாக இருந்தாலும் சரி கிடச்சினா கேராவது இருக்கும்ல, மேபி அவராக கூட இருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் ஆசையாக ஃபோன் எடுத்து பார்ப்பீங்க. பார்த்தா இந்த ஏர்டெல்லாம் வந்துட்டு சிஸ்டம் ஜென்ரேட்டட் மெசேஜ் எல்லாம் வரும்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு மெசேஜ் தான், பாப்பப் மெசேஜ் மாதிரி. உங்களுக்கு கடுப்பாயிடுச்சு. இப்போ நான் கல்யாணம் பண்ண நேரம் பேசாமல் இந்த கம்ப்யூட்டர் கல்யாணம் பண்ணிக்கலாம், இது கூட எனக்கு டெய்லி 4 மெசேஜ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. நீங்கள் டிவியெல்லாம் டப்புன்னு ஆஃப் பண்ணிவிட்டு ஃபோன் தூக்கி அந்த பக்கம், அதாவது கோவமாக இருந்தால் கூட சோஃபாவில் பெட்டில் தான் ஃபோனை எறிவீங்க. ஸோ அப்படியே தூக்கி ஃபோனை தூக்கி சோஃபாவில் போட்டுட்டு உங்களோட பெட்ரூமுக்கு போயிடுறீங்க. அப்படியே தான் கோவமாக போய் படுத்துருப்பீங்க. அப்போதைக்கு ஒரு கோவம் இருந்திருக்கும், ஆனால் டைம் ஆக ஆக அந்த கோவம் ஒரு மாதிரி அழுகையாக வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அப்படியே ரொம்ப நேரம் அழுதுட்டு திரும்பி அழுகுறீங்க. வெட்டிங் முடிஞ்சு 1 மந்த் ஆச்சு, ஆனால் ஒழுங்காக ஒரு ஆசையாக ஒரு வார்த்தை பேசியிருப்பாங்களா? எப்போ பார்த்தாலும் வந்தா பிரேக்ஃபாஸ்ட் ரெடியா, லஞ்ச் ரெடியா, டின்னர் ரெடியா, அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை கூட பேசுறதில்ல. நான் இவங்களுக்கு குக்காக வந்திருக்கேன் போல், ஒய்ஃபாக கிடையாது. இங்கே என்னவங்க குக்காக சேர்த்துருக்காங்க. என் அம்மா நல்லா சமைக்க கற்றுக் கொடுத்தாங்கல்ல, அதான் கொஞ்சம் நல்லா சமைச்சு போடுறதுனால பிரேக்ஃபாஸ்ட் ரெடியா, லஞ்ச் ரெடியா, டின்னர் ரெடியான்னு மட்டும் கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக அப்படி படுத்துட்டு இருக்கிறீங்க. அப்போ கரெக்டாக சாரா கால் பண்ணுவா. ஸோ அவள் கால் நீங்கள் பிக் பண்ண உடனே அவள் ஹலோ தான் சொல்லியிருப்பான், ஒயன் அப்படின்பா. நீங்கள் நல்லா ஆரம்பிச்சிட்டிங்க, என்னடி ஆச்சுன்னு சொல்லிட்டு அவள் கொஞ்சம் பதறிட்டா. ஸோ நீங்கள் என்னோடய வாழ்க்கையே நாசமாக போச்சு, எல்லாமே போச்சு, இதுக்கு நான் வாழ்கிறேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிட்டிங்க. அவளுக்கு என்னமோ ஏதோ நினச்சி பயந்துட்டு ஒன்றும் இல்லை நீ அங்கே இரு, நான் வரேன் அப்படின்னு சொல்கிறா. நீங்கள் எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. நான் அம்மா பார்க்க வந்தேன், ஸோ பக்கத்து தெருவில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. ஸோ நீங்களும் அப்போ சீக்கிரவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. சரி ஓகேன்னு ஒரு 1/4 மணி நேரம் வந்துட்டா. வந்ததுமே நீங்கள் ஓடி போய் ஹக் பண்ணிட்டு சாரா போச்சு, நான் என்ன இங்கே இருக்கேனே தெரியல, இங்கே ஏதோ எனக்கு வந்துட்டு சமையல்காரி வேலை கொடுத்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போது உங்கள் கதையெல்லாம் கேட்டுட்டு அவ்வளோ வந்துட்டு உங்களுக்கு சில பல ஐடியாலாம் கொடுக்குறா. இதெல்லாம் கேட்டுட்டு நீங்கள்
இதெல்லாம் பண்ணால் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. கண்டிப்பாக ஆகும், சரியா? நான் சொன்னதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் போய்ட்டுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. நீங்கள் நகத்து கடிச்சிட்டே உட்காந்துருக்கீங்க. என்னது இவ வேறு இப்படியெல்லாம் சொல்லியிருக்கா, இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா இல்லை நம்மளை சீப் பண்ண நினச்சிட்டு என்ன பண்ணுறது அப்படியெல்லாம் நீங்கள் யோசிக்கிறீங்க. ஸோ கரெக்டாக டேவும் வராரு. உள்ளே வந்து வராதேம்மா நீங்கள் போயிட்டு பேக் வாங்க போகிறீங்க. ஸோ வழக்கமாக போய் வாங்கிட்டு தான். அப்போது டின்னர் ரெடியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி அவர் கேட்க அப்படின்னு கேட்கவும் நீங்கள் உங்களோட கையில் ஒரு கட்டு போட்டு வச்சுருப்பீங்க. ஸோ அதை அப்படியே காட்டுறீங்க. ஆக்சுவலாக இதுதான் உங்களோட ஃப்ரெண்டு சாரா கொடுத்த ஐடியா. ஸோ கையில் ஒரு விரலை கட்டு போட சொல்லியிருப்பா. நீங்கள் என்னடானா 10 விரலையும் சேர்த்து கட்டு போட்டு வச்சுருக்கீங்க. என்னாச்சு, எதுக்கு இப்படி 10 விரலையும் கட்டு போட்டு வச்சுருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது வந்து எனக்கு கிச்சனில் ஒர்க் பண்ணுறப்போ காயாயிடுச்சு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்புறம் எப்படி பேக்கை தூக்கிட்டு இருக்கிறேன்னு அவர் கேட்குறாரு. உடனே நீங்கள் டக்குன்னு பேக்கை கீழே போட்டுறீங்க. கொஞ்சம் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அவர் உங்களை விட பார்க்குறாரு. ஸோ நீங்கள் அதை வந்து ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண வாங்களே அப்படின்னு சொல்லவும், வேணா நம்ம ஸ்விக்கியில் ஆர்டர் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையபில் ஸ்விக்கியில் ஆர்டர் போட்டுருச்சு. உங்களுக்கு நான் கடுப்பாகுது போச்சு. ஃபஸ்ட்டு பிளானு சொதப்பிடுச்சு, நெக்ஸ்ட்டு பிளானு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்க. அவரும் வந்துட்டு கொஞ்சம் நேரத்தில் ஆர்டர்லாம் வந்திருக்கும். ஸோ வாங்கிட்டு வந்துட்டு அப்படியே பிளேட்லலாம் எடுத்து வச்சுருக்காரு. இப்போது அவர் சாப்பிட ஆரம்பிச்சிருப்பார். பட் நீங்கள் வந்துட்டு அப்படி பார்த்துட்டே இருக்கீங்க. என்னாச்சு ஏன் அப்படி பார்க்குற அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை 10 விரலே காயம் எப்படி சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ பார்த்துட்டே இருக்கிறாரு. நீங்கள் அடே கொஞ்சம் பார்த்து ஊட்டி விடுறா அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்ருப்பீங்க. ஆனால் அவர் அதான் பண்ணலை. டக்குன்னு உங்களோட அந்த ஃபுட்டெல்லாம் எடுத்து வச்சுருப்பார்ல, அதையெல்லாம் எடுத்து மறுபடியும் பேக் பண்ணிடுறாரு. அடப்பாவே எனக்கு பத்திரியில் போட போகிறானா அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் பார்க்கவும் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு அவரோட ஃபுட்டு சேர்த்து பேக் பண்ணுறாரு. என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்குறீங்க. பார்த்தா எந்திரி போகலாம் அப்படிங்கிறாரு. எங்கே அப்படின்னு நீங்கள் கேட்கவும், வா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக இந்த கேட்டை திறந்து அடுத்த கேட்டுக்குள்ளே போகிறாரு. உங்களோட வீடு தான். இவன் எதுக்கு நம்ம வீட்டுக்கு வரான், லூஸ் ஆவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பின்னாடியே போகிறீங்க. போனால் உங்களோட அம்மா வந்துட்டு வா தம்பி எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், டெய்லி பார்க்குறது தானே, நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிறாரு. அதானே இவங்கிட்ட இங்கேருந்து ஒழுக்கமான பதில் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை பார்க்குறாங்க. பார்த்தா கையில் 10 விரலையும் கட்டு. உனக்கு என்னடியாச்சு 10 விரலையும் கட்டுப்பட்டு வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அது குக் பண்ணுறப்போ காயமாயிடுச்சு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அது எப்படி 10 விரலையுமா கட் பண்ணிக்கிட்டேன், ஏதோ ஒரு விரல் 2 விரலாம் காயம் பண்ணலாம், 10 விரலை கட் பண்ணுற அளவுக்கு என்ன காயம் அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ கடவுளே, என் அம்மாவே போதும், வேறு எந்த எதிரியும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிட்டு ஆயம் மூடுமா அப்படின்னு ஆர்டர் பண்ணுறீங்க. அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு, ஏதோ பிளான் பண்ணுவாளாட்ருக்குதே, சரி ஓகே நம்மளும் அப்படி கோஆப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிட்டு அவங்களும் ஐயோ என் பொண்ணுக்கு 10 விரலையும் காயமாயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து அப்படி கையை பார்க்குறாங்க. ஸோ நீங்கள் அவங்க காதுக்குள்ள போய்ட்டு ஓவராக நடிக்காத கண்டுபிடிச்சிருவான் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவங்களும் ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போது உள்ளே வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ நேராட்டே வந்துட்டு ஃபுட்டெல்லாம் எடுத்து போயிட்டு டைனிங் ஹாலில் தான் உட்காடுறாரு. என்னது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போய் உட்காடுறீங்க. ஆண்டியும் கூப்பிட்றாரு. ஸோ உங்களோட அம்மாவும் வந்து உட்காடுறாங்க. சாப்பாடெல்லாம் எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிடுறாரு. வச்சுட்டு அவர் பாட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடுறாரு. அண்ணிங்க என்ன பண்ணுறான், இது அங்கே உட்காந்து சாப்பிட்ருக்கலாம்ல, இங்கே வந்து ஏன் சாப்பிட்ருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டுருக்குறீங்க. அப்போது உங்களோட அம்மா ஐயையோ தம்பி என் பொண்ணுக்கு வேறு கையில் அடிபட்டுருக்குது, ஊட்டி விட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ நீங்கள் அம்மாடி பரவாயில்ல, இன்றைக்கி தான் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணிக்கிற நீ அப்படின்னு நினச்சிட்டு தேங்க்ஸ் அப்படிங்கிறீங்க. அப்போ உங்களோட அம்மாவும் வெல்கம் வெல்கம் அப்படிங்கிறாங்க. இப்போது வந்துட்டு அதுக்கு தான் ஆண்டி இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் அப்படிங்கிறாரு. புரியல, அதுக்கு இங்கே கூப்பிட்டு வந்தப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதான் ஊட்டி விட சொன்னீங்கல்ல, நீங்கள் ஊட்டி விடுவீங்கல்ல, அதுக்கு தான், அதுக்கு ஊட்டி விட்டுருங்க. 2 கையிலையுமே காயாயிருக்குன்னு சொல்கிறா. ஸோ ஊட்டி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு சாப்பிட்ருக்காரு. அவ்வளோதான், உங்களுக்குன்னா செம்ம கடுப்பாயிடுச்சு. ஸோ உங்களோட அம்மாவுக்கு அதை விட கடுப்பாயிடுச்சு. டக்குன்னு என்ன பண்ணிடுறாங்க, எந்திரிச்சு டேபிள் ஒரு தட்டிடுறாங்க 2 கையை வச்சு. நீங்களே ஷாக் ஆகிட்டீங்க. ஐயோ என்னாச்சு ஆத்தாவுக்குன்னு பார்க்குறீங்க. உங்களோட அம்மா அப்படி தான் அவ்வளோ கோமா நிற்கிறாங்க. அப்படியே டக்குன்னு சாப்பாடை ஸ்டாப் பண்ணிட்டு அப்படி திட்டுன்னு முழிக்கிறாரு உங்களோட அம்மா பார்த்துட்டு. உடனே அவங்க எந்திரா அப்படிங்கிறாங்க. அம்மா என்னம்மா பண்ணுற நீங்கள் கேட்க, நீ வாய் மூடுறி தம்பி, நீ அம்சம் எந்திரி அப்படிங்கிறாங்க. அவரும் எந்திரிக்கிறாரு. இல்லை இவளுக்கு நான் ஊட்டி விடணும் அப்படின்னா உன்னை எதுக்கடா கட்டி வச்சேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆண்டி இல்லை புரியல அப்படிங்கிறாரு அவர். அது எப்படி உனக்கு புரியும், நான் அந்த பைத்தியக்கார புரோக்கர்கிட்ட நல்லா ரொமான்டிக்கான ஒரு
பையனா பாரு, நல்லா ஃப்ளட் பண்ணுற மாதிரி ஒரு பையனா பாரு, என் பொண்ணுக்கு அப்பேற்பட்ட பையனா வேணும்னு தலைப்பால் அடித்து கேட்டேன். அந்த பரதேசி இத்து போன நாய் யார் ஃபோட்டோ கொடுத்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யார் ஃபோட்டோ ஆண்டின்னு அவர் கேட்குறாரு. ஒரு ரியாக்ஷனும் இல்லை அந்த ஃபேஸில். நீங்கள் அவன் என்னம்மா பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், நீ வாயை மூடுவாயன். டெய்லி அவன் போயிடுவான், ஆனால் அதுக்கப்புறம் நீ எனக்கு தானே கால் பண்ணி ஏதோ என் வீட்டில் வந்து சண்டை போட்டுட்ருப்பேன். மாமியார் மருமகள் சண்டையான்னு சொல்லிட்டு ஊரில் இருக்கிறவங்களாம் கேட்டு போடுறாங்க. இதெல்லாம் எனக்கு தேவையா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. ஸோ உடனே டிவி வந்துட்டு ஷாக்காக கேட்குறாரு. சண்டை போடுறாளா உங்கள் கூடயா, எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே உங்களோட அம்மா, எதுக்கா, உன்னால தான்டா, உன்னால தான். எதுக்குன்னு கேட்குற, உன்னால தான் சண்டை போடுறா, என்கிட்ட டெய்லி வாசலில் வீதியில் நிற்கிட்டு சண்டை போடுறா, ஊரில் இருக்கிறவங்களாம் எனக்கு கீழே கேட்குற அளவுக்கு சண்டை போடுறா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. டே பார்த்துட்டே இருக்கிறாரு. என்னடா பார்க்குற, உன்னால தான் சண்டை போடுறா அப்படின்னு சொல்லி மறுபடியும் உங்களோட அம்மா கோவமாக பேசுகிறாங்க. என்னால் எதுக்கு சண்டை போடுறா, நான் என்ன பண்ணேன், நான் நல்லா தானே பார்த்துக்கிறேன், வீட்டுக்கு எல்லா திங்ஸும் கரெக்டாக வாங்கி கொடுத்துட்றேன், அண்ட் பாக்கெட் மணி கூட நான் கொடுத்துட்றேன், எல்லாமே பண்ணுறனே அப்படிங்கிறாரு. ஸோ அதுக்கெல்லாம் அவள் சண்டை போடலடா, இப்போ ஏற்பட்ட ஒரு பையனை எதுக்கு ஏன் தலையில் கட்டினேன் எனக்கு சண்டை போடுறா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அம்மா சொல்லுவோம். அதான் நான் சொல்கிறேனே ஆண்டி, நான் தான் நல்லா பார்த்துக்கிறேன், ஃபேமிலியை நீட்டாக ரன் பண்ணுறேன், அதுக்கு மேலே என்ன வேணும், நான் உங்கள் பொண்ணை வேலைக்கு போக சொன்னேனா இல்லை குடிச்சு வந்து டார்ச்சர் பண்ணுறேன்னா, நான் நல்லா தானே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. டே பைத்தியக்காரா, என் பொண்ணுக்கு ரொமான்டிக்கான ஒரு பையனை தான் பிடிக்கும், அவகிட்ட என்னால் ஃபிளிட் பண்ணிவிட்டு அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கணும், அதான் அவளுக்கு பிடிக்கும். எந்த பொண்ணாவது அவள் அம்மா கிட்ட இந்த மாதிரி விஷயம்லாம் கேட்பாளா, ஆனால் அவள் கேட்டா. அப்போது நான் என்ன பண்ணியிருக்கணும், அப்போ ஏற்பட்ட பையனை பார்த்து கொடுத்துருக்கணும். ஆனால் மூஞ்ச பார்த்து ஓகே பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்ல ரொமான்டிக் பர்சனாக தான் இருக்கிறான்னு தப்பு கணக்கு போட்டேன். அதுவும் அந்த புறம்போக்கு புரோக்கர்னால தான். அவன் தான் மாப்பிள்ளை ஃபோட்டோ பாருங்கள், மூஞ்சிலேயே தெரியுது எவ்வளோ ஃப்ளிட்டி பாயின்னு, எவ்வளோ ரொமான்டிக்னு. இதுக்கு மேலே ஒரு நல்ல பையன், ரொமான்டிக்கான பையன் நான் எங்கே போய் தேடுவேன்னு சொன்னான். நானும் சரி ஓகே பார்க்க அப்படி தான் இருக்கேன்னு நினச்சி அது பக்கத்து வீடுன்னு சொன்னங்காட்டிக்கு தான் கட்டி கொடுத்தேன். ஆனால் இப்போ தானே தெரியுது, தினமும் இவன் என் பொண்ணு உன் வீட்டிலேருந்து என் வீட்டுக்கு வந்து என்ன தெருவுக்கு சண்டை போட்டுட்ருக்குறான், எனக்கு ஏன் இவனை கட்டி வச்ச அப்படின்னு. இதெல்லாம் எனக்கு தேவையா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு செம ஷாக்கு. அப்படியே வாய்ப்பு கேட்டிருக்காரு. நீங்கண்ணா போச்சு, கொஞ்சம் நஞ்சிருந்த மானத்தையும் வாங்கிட்டா இவ அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அம்மா பார்த்துட்டு ஆத்தா வாடி நீ அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ உங்களோட அம்மா வந்துட்டு டேக்கிட்ட பற்றியா எப்படி கேட்குறான்னு, இதை விட கேவலமாக கேட்பா. இதெல்லாம் எனக்கு தேவையா, நீ மட்டும் ஒழுக்கமா அவள் கூட ரொமான்டிக்கா நல்லா ஃப்ளிட்டியாக இருந்தீங்கன்னா அவள் ஏன்டா இதெல்லாம் என்கிட்ட சண்டை போட போகிறா, எதுக்குலாம் இப்படியெல்லாம் என்ன கேட்க போகிறா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டே வந்துட்டு அது என்ன இப்படியெல்லாம் கூடவா கேட்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏண்டா ஏன் இப்படியெல்லாம் இருக்காமல் வேறு எப்படி இருப்பீங்க, உனக்கு எதுவுமே தெரியாதா அப்படின்னு சொல்லி அவங்க கத்துறாங்க. அம்மா நீ என்னம்மா பேசுகிற, நீங்கள் அப்படியே உங்கள் உடம்பா வாயை பொத்திக்கிறீங்க. ஸோ உங்களோட அம்மா கையை எடுத்துன்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிங்கி விட்டுட்டு இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்படின்னு சொடக்கு போட்டு அதை டேயோட ஃபேஸ்கிட்ட சொடக்கு போடுறாங்க. டே அப்படியே ஷாக்காக பார்க்குறாரு. உங்களுக்கு என்ன பண்ணுறதே தெரியல. அப்படி டே வந்துட்டு திருன்னு முழிக்கிறப்போ அவருக்கு எல்லாமே மாதிரி ஷாக்காக இருக்குது. அவருக்கு எப்படின்னா அவர் ஒரு ஆன்டி ரொமான்டிக் பர்சன் ஓகேவா. ஸோ ஃபேமிலி எப்படின்னா நீட்டாக கொண்டு போகணும் அந்த மாதிரி ஓகே. ஆனால் எப்படி ரொமான்டிக்காக பேசுகிறது எப்படி ஃப்ளிட் பண்ணுறதெல்லாம் அவருக்கு தெரியாது. எப்போவுமே ஆஃபீஸு ஒர்க்குன்னு வாழ்ந்த பையன். அண்ட் ஸ்கூல் காலேஜ் கூட கரெக்டாக அவரோட டியூட்டியை மட்டும் தான் பார்ப்பாரு. எந்த பொண்ணுங்கிட்டே பேசக்கூட மாட்டார். அதனால் அவருக்கு எந்த ஐடியாவுமே இல்லை இதை பற்றி. அதுவும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸும் கூட அவருக்கு கிடையாது ஓகேவா. ஸோ அந்த மாதிரி தான். அதனால் வந்துட்டு அவருக்கு எதாவது ஐடியா கேட்குறதுக்கு எல்லாம் ஐடியா கொடுக்குறதுக்கோ ஃப்ரெண்ட்ஸ் கூட கிடையாது. இப்போது அப்படியே அவரே பார்த்துட்டு இருக்கவும் ஏய் இங்கே பாரு அப்படிங்கிறாங்க. டேவும் உங்களோட அம்மா அப்படி தெரியுதுன்னு பார்க்குறாரு. நல்லா கேட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லுங்க ஆண்டி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சமத்தா சொல்கிறாரு. அதாவது சொன்னால் கேட்டுக்கக்கூடிய பிள்ளை தான். ஸோ அப்படியே வந்துட்டு சொல்லுங்க கேட்டுக்கிறேன் அப்படிங்கிறாரு பப்பி ஐஸ் வச்சுக்கிட்டு. உங்களுக்கே பாவமாக இருக்குது, என் அம்மா என் புருஷனை ரொம்ப மிரட்டுறாளே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ உங்களோட அம்மா நாளையிலேருந்து இல்லை இன்னையிலேருந்து இப்போ இருந்து உன் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவளுக்கு நீ தான் சாப்பாடு ஊட்டி விடணும். காலையில் அவள் குக் பண்ணுறப்போ பேக்கில் போயிட்டு ஹக் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. நீங்கள் பார்க்குறீங்க என்னம்மா இதெல்லாம் சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நீ வாய் மூடு, நீ இதெல்லாம் என்கிட்ட கேட்டல, அப்போ புருஷங்கிட்ட கேட்க வேண்டியது தானே, ஏண்டி என்கிட்ட மட்டும் எல்லாமே சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பார்த்து புரியுதா அப்படிங்கிறாங்க. பேக்கிலையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் திருத்துன்னு முழிக்கிறாரு. டே உனக்கு பேக் ஆக்குன்னா தெரியாதாடான்னு சொல்லிட்டு உங்களோட அம்மா கத்த. அவரும் ஆஹா அப்படிங்கிறாரு. ஸோ உடனே உங்களோட அம்மா உங்களோட கையில் அவர் ஒரு கையில் பிடிச்சி தரத்தான்னு கிச்சனுக்கு எடுத்துகிட்டு போய் நிற்க வச்சு
அப்படி நிற்க வச்சிட்டாங்க. இங்கே எது கூட்டிருந்தீங்கன்னு உங்களோட அம்மா கிட்ட கேட்குறாரு. என்ன பண்ணுறது, என் தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே வந்துட்டு சமைக்கிற மாதிரி நிற்க வைக்கிறாங்க. நீங்கள் அம்மா சும்மா இருமா அப்படிங்கிறீங்க. நீ வாய மூடுறி, எல்லாம் சொன்னால் தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட அம்மா போய்ட்டு ஹக் பண்ணு அப்படிங்கிறாங்க. அவர் ஷை ஆகிட்டு இல்லை வேணாம் அப்படிங்கிறாரு. டே அவனோட வைஃப் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாரு. அப்புறம் என்ன போய்ட்டு ஹக் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம். அவருக்கு ஹக்குன்னா என்ன தெரியும், அவர் டேரெக்டாக போய்ட்டு ஹக் பண்ணுவாங்களே, ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டு உங்களை திருப்பி நிற்க வச்சு உங்களை ஹக் பண்ணி காட்டுறாரு. கருமம் இப்படி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திருத்துன்னு முழிக்கிறாரு. பேக் ஹக்குனா இது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அம்மா உங்களை அப்படியே பின்னாடி ஹக் பண்ணி காட்டுறாங்க. இவ்வளோ விஷயம் நடக்குது, நீங்கள் ரோபமாக நின்றுட்டே தான் இருக்கீங்க. ஸோ இப்போது டேக்கிட்ட பண்ண எப்படி அப்படின்னு சொல்லுவோம். ஆண்டி வேணாம் அப்படிங்கிறாரு. பண்ணி காட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. வேறு வழி இல்லாமல் அவரும் வந்துட்டு பேக்கில் தான் ஹக் பண்ணிக்கிறாரு. அதை ஃபர்ஸ்ட் டைம் இப்படி பண்ணுவோம், உங்களுக்கு செம்ம ஷையாக இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகுறீங்க. அது உங்களோட அம்மா பார்க்குறாங்க, அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நீங்கள் ஆசைப்பட்டதெல்லாம் இப்படி தானே. ஸோ அதனால் போதும், இந்த மாதிரி தான் டெய்லியாக குக் பண்ணுறப்போ போய்ட்டு பேக்லேருந்து ஹக் பண்ணிக்கணும், இதுக்கு போய் தான் பேக் ஹக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ இதானா, ஓகே ஆண்டி, எனக்கு முன்னே சொல்லியிருந்தா நான் பண்ணியிருப்பேன் அப்படிங்கிறாரு. உடனே அவங்க ஒன்று உங்களை திரும்பி பார்த்து, பத்தியா நீ தான் சொல்லியிருக்கணும், அவனுக்கு தெரியலன்னா நீ சொல்லி கொடுத்துருக்கணும், இது கூட சொல்லி கொடுக்காம ஏன் உயிரை வாங்குற அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே ஹக் பண்ணுறப்பவே பேபி டார்லிங் அம்மு பூச்சோ அந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு பேசணும், அப்படியெல்லாம் ரொமான்டிக்காக பேசணும், அப்போ தான் பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறாங்க. பேபி டார்லிங் அம்மு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு சிரிப்பே வந்துடுச்சு. உங்களோட அம்மா என்னென்னு சொல்கிறாங்களோ அது அப்படியே ரூபம் மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் போதுமா சும்மா இருமா, ஏம்மா அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஏன்னா நீங்கள் வந்துட்டு டெய்லி அம்மா கூட சண்டை போனால அவங்க ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகிட்டாங்க. இன்றைக்கி இவனை ஏதாவது பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு நல்லா பிடிச்சி விட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் தான் ஒரு மாதிரி கோவம் வந்துடுச்சு. ஏன்னா அட்டையே வந்துட்டு பப்பி ஐஸை போட்டுட்டு பார்த்துட்ருக்காரா, பாவமாக்குது பார்த்தாலே. அம்மா நீ வேலையை பாரு, என் புருஷனை தேவையில்லாமல் நீ பேசாத அப்படின்னு நீங்கள் சொல்லவும், நீ வாய் மூடுறி, உன் புருஷன்னு சொல்லுவேன், அப்போ திரும்ப எதுக்கு அவனை எனக்கு கட்டி வச்சுன்னு வந்து காலையில் என் வாசல்லே நிற்பேன், இதெல்லாம் எனக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே வாங்க வெளியே அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேரும் இப்படி பின்னாடி போகிறீங்க. அவளை தூக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அம்மா சொல்கிறாங்க. எதுக்குன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. கேள்வி கேட்காதடா தூக்கவலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, அப்படியே வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக நிற்கிறப்ப அப்படி தூக்குவாங்க. ஸோ அப்படி தூக்குறாங்க. அப்போது உங்களோட அம்மா, டேய் என் பொறுமையை சோதிக்காத, இப்படி தூக்கிட்டு உன் வீடு வரைக்கும் போக முடியுமா, ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கு அப்படிங்கிறாங்க. ப்ரைடல் ஸ்டைல்னா அது எப்படி அப்படின்னு கேட்குறாரு. ஆண்டவா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அம்மா உங்களை பிடிச்சிட்டு தூக்கி காட்டுறாங்க. ஓ இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே ஆண்டி அப்படியே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அம்மா கையில் இருந்துட்டு அப்படியே வாங்கிக்கிறாரு. அப்போது இப்படியே உன் வீட்டுக்கு போகிறேன், அவளை எங்கேயும் இறக்கி விடக்கூடாது, வீட்டில் போய் தான் இறக்கி விடணும் அப்படின்னு சொல்லுவோம். ஓ சரி ஓகே அப்படிங்கிறாரு. ஆனால் நீங்கள் இங்கே செம்மையாக ஷை ஆகிட்டு அப்படியே அதை தூக்கிட்டு பல அப்படியே ஷை ஆகிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு செம்மையாக ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குது, இதுவும் நல்லா தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. சரி ஓகே இப்போதைக்கு அனுபவிச்சுக்கிட்டே தான் உண்டுன்னு சொல்லிட்டு அந்த மொமெண்ட்டை நீங்கள் என்ஜாய் பண்ணிருக்கீங்க. அப்போது வந்துட்டு போகணுமா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் கிளம்பு அப்படிங்கிறாங்க. ஸோ உங்களோட அம்மாவும் ஆமாம் கிளம்புங்க, உங்கள் வீட்டுக்கு போங்க, இதெல்லாம் உன் வீடா, இது ஏன் வீடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஆண்டி பாய் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்போது அந்த ஃபுட்டு நாங்கள் வேறு சமைக்கல அப்படின்னு சொல்கிறாரா. அப்போது ஒன்றும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, போ, அவள் கையில் கட்டெல்லாம் போட்டிருக்கிறது சும்மா விளையாட்டுக்கு, அந்த கட்டெல்லாம் பிரித்து விட்டுறணும், நீ தான் பிரித்து விடணும் ஓகேவா, அப்புறம் அவளை போய் சமைக்க சொல்லு அப்படிங்கிறாங்க. இந்நேரத்துலையா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கவும், ஆமாம் இந்நேரத்தில் தான் நீ போய் சமைக்கிற, ஓகே அவள் சமைச்சிட்ருப்பா, அப்போ நீ போய்ட்டு பேக்லேருந்து ஹக் பண்ணிட்டு அம்மா பேபின்லாம் சொல்கிற ஓகேவா அப்படின்னு சொல்கிறாங்க. டேயும் ஓகே அப்படின்ட்டு பூம்பு மாதிரி தலையாடுறாரு. நீங்கள் என்னடா நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்ருக்குறீங்க. ஸோ அங்கே ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ண எல்லா சாப்பாடும் உங்களோட அம்மா வீட்டில் இருக்குது. அண்ட் நீங்கள் டேவோட கையில் இருக்கிறீங்க. அவர் உங்களை தூக்கிட்டு அப்படியே நேராக வீட்டுக்கு போகிறாரு. ரோட்டில் போகிறவங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்குது, என்ன இந்த பையன் இந்த பொண்ணை இப்படி தூக்கிட்டு போகிறான், உடம்பு எதுவும் சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஓடியாராங்க எல்லோரும். என்ன மயக்கம் போட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு உடனே உங்களோட அம்மா பின்னாடி இருந்து ஓடி வந்து, டேய் சொட்ட மண்டை வாயை மூடிட்டு போடா, மயக்கமெல்லாம் போடல அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பற்றி விட்டுறாங்க. என்னடா அது நல்லது காலமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் போயிடுறாங்க. இப்போது ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு உங்களோட அம்மா சொன்ன மாதிரி வீட்டுக்குள்ளேயே தான் கொண்டு போய் இறக்கி விடுறாரு. அப்போது நீங்களும் அப்படியே இறங்கிறீங்க. பட் உங்களுக்கு செம ஷையாக இருக்குது. டேவை பார்க்குறீங்க, அவரோட ஃபேஸில் லைட்டாக ஷைனஸ் ப்ளஸ் எல்லாம் வருது. ஐயோ என்ன
இவன் ப்ளஷ் ஆனால் செம்மையாக இருக்கான், ஷைவர் ஆகுறான். அம்மா தேங்க்ஸ்மா, வாழ்க்கையிலே நேற்று உருப்படியாக ஒரு வேலை பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வேணா போய்ட்டு சமைக்கட்டா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ டே வந்துட்டு இல்லை பரவாயில்ல ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படிங்கிறாரு. உடனே நீங்கள் அங்கேருந்து அம்மானு ஒரு கற்றுறீங்க. ஐயோ வேணாம் அம்மாலாம் சொன்னாங்கல்ல, போ நீ குக் பண்ண நான் வரேன் அப்படிங்கிறாரு. நீங்கள் சிரிச்சுட்டே ஓடி போய்ட்டு குக் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஸோ உங்கள் கையில் இருக்கிற கட்டெல்லாம் வந்துட்டு அவர் தான் கழட்டி விடுறாரு, பிரித்து விடுறாரு. அப்புறம் நீங்கள் வந்துட்டு குக் பண்ணிகிட்ருப்பீங்க. டே வந்துட்டு வாஷ்ரூம் போயிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வர்றாரு. வந்து வெளியே நின்றுருக்காரு. உங்களோட அம்மா வேறு சொன்னாங்கல்ல அதை செய்யணும், இல்லைன்னா நீங்கள் வேறு அம்மான்னு கற்றுவீங்க. ஆனால் அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. நீங்கள் ரொம்ப நேரமாக குக் பண்ணிட்டுருக்குறீங்க, ஆனால் ஆளையே காணோம், எங்கே அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா அவர் அப்படியே நகத்தை கடிச்சிட்டு வெளியே நின்று உங்களே பார்த்துட்ருக்காரு. ஏன் அங்கேயே நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இல்லை நான் வேணா போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. உடனே நீங்கள் அம்மானு ஒரு கற்றுறீங்க. பதறி அடிச்சுட்டு மனசை ஒரே வட்டமாக மின்னல் வேகத்தில் ஒரு இது உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு. அவ்வளோதான், அவங்களுக்கு செம ஹாப்பி ஆகிடுச்சு. வழக்கம் போல் சாப்பாடை தீய விட்டுட்டு நீங்கள் திரும்பி அவரை ஹக் பண்ணிக்கிறீங்க. இவ்வளோ நேரம் ஒரு மாதிரி ரொம்ப மாதிரி சொன்னதாக செஞ்சுட்டு இருந்திருப்பார். பட் இப்போது நீங்களும் திரும்ப ஹக் பேக் பண்ணவும் அவருக்கு லைட்டாக ப்ளஷ் ஆகுது, ஷை ஆகுது. இதெல்லாம் ஒரு மாதிரி புது விதமான ஃபீல் மாதிரி இருக்கா. என்ன ஃபீலிங் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ நீங்களும் நல்லா இருக்கல அப்படின்னு கேட்குறீங்க. நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தான் கொஞ்சம் நேரம் ஆட்டோமேட்டிக்காக அந்த ரொமான்டிக் மோட வரல. ஸோ அந்த மாதிரி தான், தட் மீன்ஸ் ரொம்ப பேடாக கிடையாது, ஒரு மாதிரி க்யூட்டான ரொமான்டிக். அப்படியே ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் 1 month கழிச்சு 2 பேரும் ஐ கான்டாக்ட் இப்போ தான் உங்களுக்கு பண்ணிக்கிறீங்க. தட் மீன்ஸ் இப்போ தான் நீங்கள் அவர் நல்லா பார்க்குறீங்க, அவர் உங்கள் கண்ணை பார்க்குறாரு, நீங்கள் அவரோட கண்ணை பார்க்குறீங்க. ஒரு 1/4 மணி நேரம் இப்படியே போயிருக்கும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் குக் பண்ணலான்னு வந்தேன் ஆனால் தீஞ்சிருச்சே அப்படிங்கிறீங்க. பரவாயில்ல வேணா ஸ்விக்கி பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை வேணாம் சமைக்கலாம், நானே சமைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு குக் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அப்போது சரி ஓகே நான் வெளில வெயிட் பண்ணுறேன்ட்டு போகிறாரு. பட் நீங்கள் அம்மான்னு மறுபடியும் கத்துறீங்க. என்ன மறுபடியும் கத்துறான்னு சொல்லிட்டு திரும்ப ஓடி வந்து உங்களை பேக்கப் பண்ணிக்கிறாரு. நீங்கள் நான் குக் பண்ணி முடிக்க வரைக்கும் இதே மாதிரி இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அப்படியே ஒரு ஷால் இருக்கும். ஸோ ஷாலில் போட்டு அவங்களோட செய்தி எழுதி கட்டிக்கிட்டு அப்படியே வந்துட்டு வேலை பண்ணுறீங்க. ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குது. அவருக்கு ஒரு மாதிரி ஷையாக வருது, சிரிப்பாக வருது. ஸோ இந்த மாதிரி தான் 2 பேரும் ஒரு மாதிரி ஆக்வர்ட், எம்பாரசிங் அண்ட் ஷைனஸ், ப்ளஷ்ஷு, இந்த மாதிரி நிறையா ஃபீலிங்ஸ் ஒட்டுக்காக வந்தால் எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கீங்க. ஃபைனலாக ஒரு டிஷ் குக் பண்ணியாச்சு. இப்போது அதை சாப்பிட்ணும். அண்ட் உங்கள் கையில் பிளேட்டை வச்சுருக்கீங்க, அதை டேக்கிட்ட கொடுக்குறீங்க. அவர் பாட்டுக்கு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. நீங்கள் எங்கள் அம்மாட்ட சொல்லிடுவேன், ஊட்டி விடுறியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. வேணாம் இந்த ஊட்டி விடுறேன்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு அவர் ரிப்பீட் பண்ணுறாரு. ஸோ இப்படியே தான் அந்த அன்றைக்கி நைட்டு வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக குட்டி ரொமான்டிக்கோட குட்டி டாக், அந்த பேச்சுவார்த்தை இது மாதிரியெல்லாம் போயிருக்கும். ஸோ இப்படி தான் ஒரு 2-3 days போகுது. அண்ட் இப்போ இன்னுமே நீங்கள் அவரே தான் டெய்லி ஊட்டி விடணும்னு கேட்குறீங்க. அவருக்கு சலுப்பே ஆயிடுச்சு. டெய்லி நானே ஊட்டி விடணுமா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. ஆனால் அவர் இல்லை எனக்கு ஆஃபீஸ் டைம் ஆச்சு, நைட் வந்து ஊட்டி விடுறேன்பாரு. பட் நீங்கள் உடனே அம்மானு ஒரு கற்றுவீங்க. மனசை எங்கே போனாலும் பதறி அடிச்சுட்டு ஓடி வந்து சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு போவார். அப்போ போகிறப்போ அந்த பாய்க்கு சிலை கொடுப்பாங்கள்ல, தட் மீன்ஸ் அந்த காரணத்துலலாம் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கேட்பீங்க. அவர் இல்லை வேணாம் அதெல்லாம் அப்படிம்பாரு. உடனே அம்மானு கற்றுவீங்க. ஓடி வந்து கணத்தில் கிஸ் பண்ணிட்டு ஒரே ஓட்டமாக ஓடிடுவார். ஸோ இப்படி தான் டேஸ்லாம் போயிட்டே இருக்குது. நீங்கள் சாரா கிட்ட சொல்கிறீங்க இது எல்லாத்தையும். அவள் சரின்னு சிரிக்கிறா. என்னடி இப்படியெல்லாமா நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அவள் கேட்குறா. ஆமாம் எனக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்குது, ஜாலியாக இருக்குது. அதுவும் இல்லாமல் அவரை மிரட்டி இப்படி ரொமான்ஸ் பண்ணுறது ஒரு மாதிரி த்ரில்லாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அவளுக்கு செம்ம சிரிப்பு. ஆண்டி பாரு என்ன வேலை பார்த்து விட்டுருக்காங்கன்னு. உனக்கு கிடைச்ச அம்மா மாதிரியெல்லாம் யாருக்கிட்டையும் கிடைக்கும், நீ ரொம்ப கொடுத்து வச்சவ தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போது கரெக்டாக டைம் ஆகுது 11 மணி. ஆனால் இன்னுமே டேக்கிட்டேருந்து மெசேஜ் வரலை. உடனே நீங்கள் சரி ஓகே கால் கட் பண்ணு, நான் அவருக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணுறீங்க. அவள் நீ நடத்து அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்றா. நீங்கள் ஃபோன் எடுத்து கால் பண்ணுறீங்க. டேக்கு கிடையாது, உங்களோட அம்மாவுக்கு கத்துறீங்க. அம்மா மணி 11 ஆச்சு, அவனுக்கு பிரேக் டைம், ஆனால் எனக்கு ஒரு மெசேஜ் கூட பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ அவங்க உடனே டேக்கு கால் பண்ணுவோம். டே காலை பார்த்துட்டு ஐயோ ஆன்ட்டியா மணி 11 ஆயிடுச்சா போச்சு, இவன் என்கிட்ட சொல்லாமல் அவங்ககிட்டயோ சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பதறாரு. இவர் இப்படி பதறிட்டு இருக்கிறத பக்கத்து டெஸ்கில் இருக்கிற ஹோபி பார்க்குறாரு.
அவர் வந்துட்டு கொலெக்ட் தான், ஓகேவா? ஸோ என்னாச்சு டே, எதுக்கு இந்த மாதிரி பதறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. 2 பேரும் ஃப்ரெண்டாக கிடையாது. ஹோபி ஜோவியல் டைப் எல்லாத்து கூட ஃப்ரெண்டாக இருப்பார். பட் டே வந்துட்டு தனியாகவே தான் இருப்பார். பட் ஹோபி தான் ஜோவியல் டைப் ஆச்சு. ஸோ இப்படி டே பதறவும் கேட்குறாரு. இல்லை அது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இவர் ஹெசிடேட் பண்ணவும், ப்ரோ எது வந்தாலும் சொல்லுங்கள் நான் சால்வ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி கொஞ்சம் நல்லா கேட்குறாரு. அதனால் டேவும் நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாரு. அப்போ ஹோபிக்கே ஷாக்காக இருக்குது. இப்படி ஒரு பையனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏங்க எனக்கு என்ன, நான் ஃபேமிலி நல்லா தான் ரன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நான் ஹோபி வந்துட்டு இல்லை இந்த மாதிரிலாம் இருக்கணும் இப்படியெல்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டு நிறையா விஷயம் அந்த அன்றைக்கி உங்களுக்கு மெசேஜே வந்திருக்காது. நீங்களும் வந்துட்டு சரி ஓகே ஏதாவது வேலையாக இருப்பாரோன்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ ரொம்ப ஃபோர்ஸ்லாம் பண்ண மாட்டீங்க. சரி ஓகே எல்லா டைமும் ஒரே மாதிரி இருக்காதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃப்ரீயாக விட்டுருப்பீங்க. ஆனால் இங்கே சாருக்கு வேலைலாம் கிடையாது. 2 பேருமே ஆஃபீஸை கட் அடிச்சுட்டு ஒரு கஃபேக்கு போயிட்டு இப்படியெல்லாம் வந்துட்டு பேசணும், என்ன மாதிரியெல்லாம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த கிளாஸையும் வந்து எடுத்துகிட்ருக்காரு நம்ம ஹோபி. டேவே பார்க்குறாரு. இவ்வளோ இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம் இன்னும் ஜாஸ்தி இருக்குது. இதுக்கு மேலே நான் உனக்கு சொல்லணும்னா நீ எனக்கு வந்துட்டு ஒரு கோர்ஸ் நடத்துகிற அளவுக்கு டைம் கொடுக்கணும். பட் அது வரைக்கும் டைம் இல்லை. அதனால் இப்போதைக்கு இதை கற்றுக்கோ, அப்புறம் போக போனியே கற்றுக்குவேன் அப்படிங்கிறாரு. ஓகே ப்ரோ தேங்க்ஸ், என் லைஃப்பையே காப்பாற்றிட்டீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஹேண்ட் ஷேக் பண்ணிவிட்டு இவங்க 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் போகிறாங்க. தட் மீன்ஸ் டீம் உங்களோட வீட்டுக்கு வராரு அண்ட் ஹோபி வந்துட்டு சாராவோட வீட்டுக்கு போகிறாரு. ஆக்சுவலாக ஹோபிக்கு சாராவுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகியிருக்கும். உங்களுக்கு ஹோபியை தெரியும், ஹோபிக்கு உங்களுக்கு தெரியும். ஆனால் டேவோட ஒய்ஃப் தான் நீங்கங்கிறது தெரியாது. ஸோ டே வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு தான் வராரு. வந்ததுமே நீங்கள் வந்துட்டு இன்றைக்கி கொஞ்சம் டயர்டாக இருந்திருப்பீங்க, அதனால் படுத்து தூங்கிடுறீங்க. இப்போது டே உங்களை வந்து பார்க்குறாரு. அசந்து தூங்கிட்டுருக்குறீங்க. லைட்டாக ஒரு குட்டி ஸ்மைல் தான். சிரிச்சுட்டு பேகெல்லாம் வச்சுட்டு அவர் போய்ட்டு ரெஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு ஸ்ட்ரைட்டாக கிச்சனுக்கு போய்ட்டு அவர் குக் பண்ணுறாரு. ஸோ ஒழுங்காக குக்கெல்லாம் பண்ண தெரியாது. ஹோபியோட நம்பர் வாங்கி வந்திருப்பார். ஸோ ஹோபிக்கு தான் கால் பண்ணிவிட்டு என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காரு. அவரும் ஒவ்வொரு டிஷ்ஷாக சொல்லிகிட்ருக்காரு. சாராவுக்கு இப்படி தான் பண்ணி கொடுப்பாரு போல். அதெல்லாம் வந்துட்டு இவருக்கு சொல்லிக் கொடுக்க இவர் அதெல்லாம் கற்றுக்கிட்டு பண்ணிகிட்ருக்காரு. ஸோ பண்ணி முடிச்சுட்டு ஓகே ப்ரோ கொண்டு போய் உன் ஒய்ஃபுக்கு கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணேன், நானும் போயிட்டு சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய்ட்டு அவர் வேலையை பார்க்குறாரு ஹோபி. அண்ட் இந்த பக்கம் டே வந்து அதெல்லாம் பிளேட்டிங் பண்ணி எடுத்து கொண்டு வந்து நீங்கள் ஹாலில் தான் படுத்து தூங்கியிருப்பீங்க சோஃபாவில். உங்களோட சோஃபா இருக்குல்ல அதுக்கு பக்கத்தில் டேபிள் இருக்கும். ஸோ அந்த டேபிளில் வச்சிடறாரு. வச்சுட்டு உங்கள்கிட்ட வந்து ஃபோர்ஹெட்டில் அவர் கிஸ் பண்ணுறாரு. சட்டுன்னு உங்களுக்கு தூக்கம் தெரிஞ்சிருக்கும். ஒரு மாதிரி சத்தம் வரவும் என்னது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நெத்தி தடவி பார்க்குறீங்க. பார்த்தா பக்கத்தில் டே தான். ஒரு மாதிரி பயந்துருப்பீங்க. சடனாக அங்கே பார்த்ததும் ஃபேஸ்க்கு பக்கத்தில் பார்த்ததும் பயந்துருப்பீங்க. அப்புறமா தான் நான் தான் அப்படிங்கிறாரு. ஓ என்ன நேரமாட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஆமாம் கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி ஓகே என்ன பண்ணுறா உடம்பு ஏதாவது சரியில்லையான்னு தொட்டு பார்க்குறாரு. கண்ணோக்கால் தலை தொட்டு பார்க்குறாரு. உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது. என்னது என் அம்மாவுக்கு இது வரதுக்கு முன்னாடி ட்ரெயின் அப் பண்ணி அனுப்பிட்டாங்களா, பயவலை இதெல்லாம் பண்ணாதே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. ஸோ அவர் சரி ஓகே நீ நல்லா தான் இருக்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. எங்கே அப்படின்னா எங்கேயும் இல்லை, ஹாலுக்கு போகலாம் வா, சாரி டைனிங் ஹாலுக்கு போகலாவான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் உங்களை அங்கே உட்கார வச்சுட்டு இங்கே பிளேட்டெலாம் கொண்டு வந்து வச்சுருப்பாரில் போட்டு அதை எடுத்து கொண்டு வந்து டைனிங் ஹாலில் வைக்கிறாரு. ஷாக்கு மேலே ஷாக்காக இருக்குது உங்களுக்கு. சர்ப்ரைஸ் மேலே சர்ப்ரைஸாக இருக்குது. என்னது அப்படின்னு கேட்குறீங்க. ஃபுட்டு தான் உனக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச மாதிரி சமைச்சிருக்கேன், இனிமேல் நல்லா சமைக்க கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்துட்டு ஸ்பூன்லலாம் ஊட்டி விடலை, கையில் தான் ஊட்டி விடுறாரு. ஸ்பூனில் ஊட்டி விட்டால் அந்த அளவுக்கு ஒரு அஃபெக்ஷன் ஒரு கேர் லவ் அது வந்துட்டு தெரிவிக்காது. பட் கையில் ஊட்டி விட்டால் மொத்த லவ்வும் வந்துட்டு தெரியும், ஓகேவா? ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஹோபியோட ட்ரைனிங் தான். ஸோ ஸ்பூன் பக்கத்தில் இருக்குது, அதனால் அதை தள்ளி வச்சுட்டு கையில் எடுத்து ஊட்டி விடுறாரு. அவ்வளோதான், அவரோட மொத்த லவ்வும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு போல். உங்களுக்கு ரொம்ப செம ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் சாப்பிட்டுட்டே இருக்கீங்க அவரை பார்த்துட்டே. ஸோ அவர் உங்களை பார்த்துட்டே இருக்காரா? ஸோ நீங்கள் அவரே பார்த்துட்டுருக்கிறீங்களா? அப்போ சாப்பாடு மென்னுட்ருப்பீங்க, ஊட்டி இருக்கிற சாப்பாட்டை. டக்குன்னு நீங்கள் அவர் பார்த்துட்டே இருக்கவும் ஒரு கண்ணை மட்டும் விங்க் பண்ணுறாரு. அவ்வளோதான், நீங்கள் அப்படியே புற போயிடுது உங்களுக்கு. ஒரு மாதிரி இரும்ப ஆரம்பிச்சிடுறீங்க. இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கவே இல்லைல்ல, அதனால் இருமல் வந்துடுது. ஸோ உடனே ஓடி போய்ட்டு தண்ணி கொண்டு வந்து அவரே உங்களுக்கு தண்ணியும் ஃபீட் பண்ணி விடுறாரு. நீங்கள் அப்படியே தண்ணி குடிச்சிட்டே அவர் சைடில் பார்க்குறீங்க. இது என்னது, நம்ம இன்றைக்கி ஃபீல் பண்ணுறதெல்லாம், அதாவது இன்றைக்கி நடக்கிறதெல்லாம் நிஜமா இல்லை ஏதாவது கனவா என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கிள்ளி பார்க்குறீங்க. வலிக்குது. ஸோ அடடா கனவில்லை நிஜம்தான், எப்படி இதெல்லாம் நடக்குது, நமக்கா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறுக்குழல டிவி சேர்த்து கிள்ளிடுறீங்க. அவர் ஐயோன்னு கத்திடுறாரு.
ஐயோ உங்களுக்கும் வலிக்குதா, அப்போ இது கனவில்லையா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. ஏன் கனவுல மட்டும்தான் இந்த மாதிரி நடக்கணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரை கிள்ள மாதிரி அவரும் உங்களை பிடிச்சி கிள்ளி வச்சிடறாரு. அப்புறம் அவ்வளோதான், நீங்கள் இதுக்கு மேலே ஷாக்கு. என்ன இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. என்னோட வைப் தானே, உங்ககிட்ட இப்போ நம்ம வேறு யார்கிட்ட இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உங்களுக்கு இதுக்கு மேலே பேச வார்த்தை வரல, ஏன்னா இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்காத விஷயம். சடனாக இதெல்லாம் இப்படி பண்ணுறாரா, உங்களுக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது என்ன பேசுகிறதுனே தெரியல. ப்ளஷ் மட்டும்தான் ஆகுறீங்க, அப்படியே வாயடிச்சு போயிருக்கிறீங்க. ஸோ டே வந்துட்டு திரும்ப சாப்பாடெல்லாம் ஊட்டி முடிச்சதுக்கப்புறமா ஒரு கண்ணை மட்டும் அடிக்கிறாரு மறுபடியும். நீங்கள் திரு முழிக்கிறீங்க. அப்போது டக்குன்னு அவர் உங்களை ப்ரைடல் ஸ்டைலில் லிஃப்ட் பண்ணிவிட்டு அப்படியே மேலே தூக்கிட்டு போகிறாரு. அவ்வளோதான், உங்களுக்கு செம ஷை ஆகிடும். அது வந்துட்டு ஒரு மாதிரி ஃப்ளட்டியாக பார்க்குறாரா, பார்வையும் ஒரு மாதிரி தனி இதாக இருக்குது. உங்களுக்கு ரொம்ப ஷை ஆகிடுச்சு. கீழே விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வெக்கம் ரொம்ப அதிகமானங்க அடிக்கும். அப்படியே துள்ளி குதிச்சு கீழே அப்படியே ஓட ஆரம்பிச்சிடுறீங்க. சொல்லிட்டு உங்களை துரத்திட்டே வராரு. நீங்கள் கேட்டை திறந்து வெளியே ஓட ஆரம்பிச்சிட்டிங்க, என்ன பண்ணுறீங்கன்னு தெரியாமல். ஸோ அவரும் உங்களை துரத்தி பிடிச்சிடுறாரு. ஸோ பிடிச்சதும் எதுக்கு ஓடுற அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் தெரியல, எனக்கு ஷையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களா. சரி ஓகே, வீட்டுக்குள்ளே போய்ட்டு ஷை ஆகிக்கோ வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. நீங்கள் நான் வரலப்பா, இன்றைக்கி நீ வேறு ஒரு மாதிரி இருக்கா, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. சொல்லிட்டே வந்துட்டு பயமாக இருக்கா, பரவாயில்லவா அப்படின்னு சொல்லிட்டு பிக்கி பேக் தூக்குவாங்க, உப்பு கட்டி தூக்குவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி உங்களை உப்பு கட்டி தூக்கிக்கிறாரு. அண்ட் நீங்கள் அப்படியே உப்பு கட்டி ஏறி உட்காந்துக்கிறீங்க. அப்படியே தான். ஸோ இப்போ 2 பேரும் போயிட்டுருக்குறீங்க, ஓகேவா. ஸோ உங்களை உப்பு கட்டி தூக்கிட்டு அவரோட வீட்டுக்குள்ளே போகிறாரு. அப்போது நீங்கள் இல்லை கொஞ்சம் தூரம் இப்படியே தூக்கிட்டு வாக் போங்க அப்படின்னு சொல்கிறீங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே தூக்கிட்டு போயிட்டுருக்காரு ரோட்டில். அப்போது நிறையா பேர் உங்கள் 2 பேர்த்தையும் பார்க்குறாங்க. உங்களுக்கு தான் லைட்டாக ஷை ஆகுது. ஆண்டி வேணாம் இறக்கி விட்டுருங்க, எல்லோரும் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அவங்க கண்ணுக்கு பார்க்குறாங்க, எனக்கு கையுக்கு ஒன்று தூக்கிக்கிறேன், என் வைப் தானே, எவன் கேட்பாவா அப்படின்னு சொல்லிட்டு உப்பு கட்டி தூக்கிட்டே போயிட்டுருக்காரு. ஸோ அப்படி போக போக கொஞ்சம் உங்களுக்கு நார்மல் ஆகிடுச்சு. ஸோ அப்போ கரெக்டாக உங்களோட அம்மா அண்ட் சாரா 2 பேரும் வந்துட்டு வெளில போயிருப்பாங்க. சாரா வந்துட்டு அம்மா வெளில கூட்டி போயிருப்பா. தட் மீன்ஸ் அம்மா வெளியே போயிருப்பாங்க, அங்கே சாராவை மீட் பண்ணியிருப்பாங்க. சரி ஓகே நானே ட்ராப் பண்ணுறேன் ஆண்டின்னு சொல்லிட்டு அவள் கூட்டிகிட்டு வந்துட்டுருப்பா. அப்போ அவங்க ரோட்டில் வரும்போது சடனாக அவங்கள பார்க்குறாங்க. ஆக்சுவலாக அவங்க ஆப்போசிட்டில் ரோட்டில் வராங்க அண்ட் நீங்கள் ஆப்போசிட் ரோட்டில் போகிறீங்க, ஓகேவா. ஸோ அப்படி வரும்போது அவங்க உங்களை பார்த்துட்டு ஓரமாக வண்டியை நிறுத்திட்டு ஷாக்காக பார்க்குறாங்க. உங்களுக்கு தெரியல, நீங்கள் 2 பேரும் ஜாலியாக கதை பேசிட்டு ஒரு மாதிரி ஹாப்பியாக ஜாலி மூடில் நல்லா கதை பேசிட்டு போயிட்டுருக்குறீங்க. உங்களை வந்துட்டு டே உட்கடி தூக்கிட்டு போயிட்டுருக்காரு. ஸோ சிரிப்பு சத்தம் அவங்க காது வரைக்கும் கேட்குது. ரொம்ப 2 பேரும் ஹாப்பியாகிடுது. அப்படியே சந்தோஷமாக உங்களை பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் நீங்கள் 2 பேரும் ஹாப்பியாக போயிட்டுருக்கீங்க. அப்படி போயிட்டே இருக்கப்போ டே வந்துட்டு ஃபோன் எடு அப்படின்னு சொல்கிறாரு. நான் ஃபோன் எடுத்தோம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. என்னோடய ஃபோன் பாக்கெட்டில் இருக்குது, அப்படியே எடு அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அவரோட ஃபோன் எடுக்கிறீங்க. அதில் ஹாபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் சேவ் பண்ணியிருப்பேன், அதுக்கு ஒரு டெக்ஸ்ட் பண்ணு நான் சொல்கிறத அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் டெக்ஸ்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆக்சுவலாக அவர் உங்களுக்கு உப்பு கட்டி தூக்கிட்டு இருக்காரு, அப்படி தான் டெக்ஸ்ட் பண்ணணும், ஓகேவா. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. தேங்க்யூ ப்ரோ அப்படின்னு பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் தேங்க்யூ ப்ரோ அப்படின்னு சொல்லிவிட்டு டைப் பண்ணி அவருக்கு சென்ட் பண்ணிடுறீங்க. சென்ட் பண்ணிட்டு ஃபோனை அவரோட பாக்கெட்டில் போட்டுட்டு எதுக்கு பண்ண சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஏன்னா நீ இன்றைக்கி ஹாப்பியாக இருக்கல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. செம ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லவும் அதனால் நானும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படிங்கிறாரு. அதுக்கு எதுக்கு அவருக்கு தேங்க்ஸ் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஏன்னா இன்றைக்கி நம்ம 2 பேரும் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு காரணம் அவர் தான். ஸோ தேங்க்ஸ் நான் இப்போ சொன்னேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே நீங்கள் 2 பேரும் ஒரு பக்கம் ரொமான்டிக்காக பேசிட்டு போயிட்டுருக்கீங்க. இந்த பக்கம் சாரா உங்களோட அம்மாவை ட்ராப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போவான். அப்போது கரெக்டாக ஹோபி கிச்சனில் ஃபுட்டெல்லாம் குக் பண்ணிவிட்டு சாராக்காக வெளியே எடுத்து கொண்டு வந்து வச்சுருப்பாரு. கரெக்டாக ஃபோனில் ஒரு மெசேஜ் சவுண்ட் கேட்குது. என்னென்னு எட்டி பார்க்குறாரு. பார்த்தா டேயோட நம்பரில் தான் தேங்க்யூ ப்ரோன்னு சொல்லி அனுப்பியிருக்கோம். அதை பார்த்துட்டு அவர் அப்படியே சிரிச்சிட்டு இருக்காரு. அப்போ கரெக்டாக சாரா உள்ள வரும். யார் மெசேஜ் பண்ணா இப்படி ஒரு சிரிப்பு அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு பேபிவா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஹாப்பியாக டின்னர் சாப்பிட்றாங்க. அண்ட் இன்னொரு சைடு டே உங்களை ஹாப்பியாக வந்துட்டு உப்பு கட்டி தூக்கிட்டே போயிட்டுருக்காது ரோட்டில். 2 பேரும் இன்னுமே வந்துட்டு ரொம்ப கதை பேசிட்டே இருக்கிறீங்க. அப்புறம் உங்களுக்கே பாவமாக போச்சு, அவருக்கு ரொம்ப தூரம் தூக்கிட்டு வந்தங்காட்டிக்கும் இறக்கி விடுங்க நான் நடந்து வரேன் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. சரின்னு அவரை இறக்கி விட்டுருப்பாரு, ஏன்னா அவருக்கு மூச்சு வாங்கும். இப்போ
இப்போது 2 பேரும் வந்துட்டு அப்படி கை கோர்த்துக்கிட்டு நடந்து போகிறீங்க. அப்போ வந்துட்டு ஒரு ஆறு, ஓகேவா? ஸோ ஒரு ஆறு மாதிரி தான் போயிட்டுருக்கும். அதுக்கு ஒரு பிரிட்ஜ் இருக்குது, ஓகேவா? ஸோ அந்த பிரிட்ஜில் தான் நடந்து போகிறீங்க. அந்த நைட் டைம், அந்த நைட் லேம்பெல்லாம் அந்த தண்ணியில் படுறது. ஸோ அதுக்கு அந்த ஒரு வியூவில் நீங்கள் தேவோட கையை கோர்த்துட்டு அந்த ரோட்டில் ஒரு மாதிரி ஜாலியாக ரொமான்டிக்காக பேசிட்டு போகிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ நீங்கள் தேவை பார்த்து தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. எதுக்கு அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா இதெல்லாம் எனக்கு ரொம்ப நாளோட கனவு, அதாவது ரொம்ப நாளத்து கனவு. இதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு நினச்சேன். ஆனால் இவ்வளோ சீக்கிரம் நான் நினச்சி கூட பார்க்கல. எல்லாமே நடக்குது, நான் நினைக்காத விஷயம்லாம் கூட நடக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ தேவும் உங்களை ஹக் பண்ணிகிட்டே ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிறாரு. எதுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஏன்னா நீ ஹாப்பி ஆகிறதுக்கு தான். நீ ஹாப்பி ஆகிறத பார்த்தா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எந்த அளவுக்குன்னா சொல்ல முடியாத அளவுக்கு. ஸோ இதே மாதிரி சிரிச்சுட்டே சந்தோஷமாக இரு, நான் அதை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கிஸ் பண்ணுறாரு. ஸோ நீங்களும் கிஸ் பேக் பண்ணுறீங்க. ஓகே டியர், இந்த ஒன் ஷார்ட்டை நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஹாப்பி எண்டிங். சரி ஓகே டியர். ஸோ ஸ்டோரி பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். அண்ட் வேறு ஏதாவது ஒன் ஷார்ட் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக போடுறேன். அண்ட் வேறு என்ன அவ்வளோதான் நினைக்கிறேன். ஓகே டியர். ஸோ அவ்வளோதான். ஸோ சாரங்க